அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடலூர் மாவட்டம் திருப்பாதைப்புலியூரில் முத்தாலம்மன் கோவிலில் 98ஆம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அம்மன் தேர்வு செல்லப்படால் தேர்வு ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. மக்கள் மிக கவனமாக தேர்தலை இருக்குமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்கலாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விரிவான விவரங்கள். ஷியாம், கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் மற்றும் திருத்தேர் உற்சவ விழா இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழாவானது 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளிலும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கிய நிகழ்வான திருத்தேர் மற்றும் செடல் போடும் நிகழ்வானது சற்று முன் நடைபெற்று வருகிறது. இதுல அப்பகுதியில் திருப்பாதிரிப்புலியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளம் பொதுமக்கள் செடல் சுற்றி அந்த அம்மனை வழிபட்டாங்க. அதன் பின்பு அங்கிருந்து திருத்தேரானது புறப்பட்டு 4 மாட வீதி வழியாக சென்றதால், குறிப்பாக அங்காளம்மன் தெரு, போடிச்செட்டி தெரு, சங்கநாட்டு இந்த தெருக்கள் வழியாக சென்று மாலை அது தனது நிலை அடையும். இந்த ஏற்பாடுகளை அந்த கோவில் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள்லாம் ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. இந்த தேர் திருவிழா முடிந்த உடனே பாத்தீங்கன்னா நாளை மஞ்சள் நீராட்டு விழா இந்த பகுதியில் நடைபெறும். இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு திருப்பாதிரிப்புலி போலீசார் அந்த பகுதியில் எந்தவித ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க காவல்துறை பாதுகாப்புடன் மற்றும் தீயணைப்பு துறையிலும் அந்த பகுதியில் முகாமிட்டு இந்த தேர் திருவிழாவை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.